2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலே அண்ணாமலை வந்து இவங்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடுறாங்க. அந்த பதிவு அவங்களாலேயே நீக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கீழே கொச்சையான கமெண்ட்ஸ் தேவையாங்கிறார். இவ்வளவுதான் நாங்கள் அதை பேசினதே, குழந்தையை பத்தி பேசினது கீழே வந்த கமெண்ட்டை பேசாம எப்படிங்க இருக்க முடியும்? வேலையில்லாம போடுற கமெண்ட் எல்லாம் நீங்க எதுக்கு சார் எடுத்து பேசணும்னு ஒண்ணு இருக்கு. இருக்காங்க அவங்களுக்கு மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமா நான் பேசினா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? இன்னைக்கு முக்தாரோட பொண்ணுங்களை பேசுறவங்க இவங்க முக்தாரோட குடும்பத்தோட ஒண்ணுகொன்னாயிடுறாங்க. இவர்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய சகோதர பிரியத்தோட இன்னைக்கு யூ ஆர் நாட் முஸ்லீம் அப்படின்னு பிரஸ் மீட்ல அழுத்துறாங்கல்ல, அது என்ன யூ ஆர் நாட் முஸ்லீம்? ஒரு நம்ம ஆளு நமக்கு தான் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன், அவங்க போன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல எத்தனை மணிக்கு அவங்க மிஸ்டு கால் வந்திருக்கு? 10 PM. ரைட்டு. ஒரு 10 மணிக்கு மேலே முதல்ல ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைட்ட பஞ்சாயத்து பேசலாமா? ஆம்பளைங்களுக்கு மட்டும் சட்டம் பேசுறீங்கல்ல. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ட்ராப்பு. பிகாஸ் ஆஃப் யூலி நான் வந்து பாஜகவில் இல்லை, அதுக்கு தான் நான் வந்து ரிவெஞ்சா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. நான் பேச தான் செய்வேன். எதனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பிஜேபியில் இருக்கிறப்ப ஜிம்மில் வந்து ஸ்லீவ்லெஸ் பண்ணின்னு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெயிட் புல் அப் பண்ணுற மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருக்கு. நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதீங்க, இங்கே நீங்கள் படுதா போடுங்க, அடுத்த மந்திரி நீங்க தான். அமரும் அலிஷாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பொலிட்டிக்கலி காலி பண்றதுக்கு என்ன என் புருஷனா இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாத படுதா போடு புடவை கட்டுன்னு இவர் யார் எனக்கு சொல்றது? நீங்களே கொஞ்சம் சத்தமா புரியுற மாதிரியே படி. சூர்யா, I heard he sends his wife to many of his friends. அப்படியே அதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் இது தமிழ்ல சொல்லிருங்க. எல்லாருக்கும் புரியும் பிரதர். செய்தி மொழி மாற்றம் பண்ணுங்க, தெரியணுங்க. எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கா? சொல்லுங்க, பரவாயில்ல. முக்தார் போய் ஆளினை பார்க்க கூடாதா? சரி, இவங்க எல்லாரும் கூட இருக்காங்களே. அலிசா உதயநிதி கூட எடுத்த போட்டோ என்கிட்ட இருக்கு, சீமான் கூட எடுத்த போட்டோ இருக்குது. எதனால அதை கேக்குறாங்கன்னா, நீங்க எக்ஸ்சிஎம் போய் மீட் பண்றாங்களே, எக்ஸ்சிஎம்க்கு இவர் என்னென்னலாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு தெரியாதா? எல்லாரையும் பாடி ஷேம் பண்றாரு, அது தெரியாதா? அப்ப அவருடைய எல்லா பேச்சுக்களையும் அங்கீகரிக்கிறாரா எக்ஸ்சிஎம் அப்படின்னு? அவங்க எங்க பொண்டாட்டியங்களை பேசலாம், அவங்க நாளைக்கு எங்க பிள்ளைங்களை பேசலாம், நாங்க பொத்திக்கின்னு இருக்கணும். ஆனா நாளைக்கு நீங்க தானே ட்ரிகர் பண்ணீங்க. எங்கப்பா ட்ரிகர் பண்ணா என்னப்பா பேசணும்? நான் ஏதாவது அசிங்கமா பேசிவிடுவேன். அவங்க தனிப்பட்ட முறையான வாழ்க்கையில 1008 ஓட்டம் இருக்குது. எடுத்து அடிச்சு விட்டானா நாரி நப்பி நாசமா போயிடும். சொல்லு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம். வணக்கம். அலிஷா அப்துல்லா அவர்கள் உங்கள் மேலேயும் முக்தார் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவங்கள பற்றியும் அவங்களுடைய குழந்தைகளை பற்றியும் தகாத முறையில் நீங்கள் இன்டர்வியூவில் பேசியிருக்கிறீங்க. அதனால் அவங்க ரொம்ப காயப்பட்டதாக அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. ரொம்ப மனமுடைஞ்சு பேசுகிறாங்க. இப்போ தான் 3 மாதம் தான் ஆகுது எனக்கு குழந்தை பிறந்து, எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிறைய வழிகள் இருக்குது. இதுலேயே இந்த மாதிரி தரம் தாழ்ந்து சூர்யா சிவா அவர்களும் முக்தார் அவர்களும் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அந்த மாதிரி பேசுனீங்க? எதனாலங்கிறது முதல்ல அதை தான் பேசுனீங்களான்னு கேட்கணும். அதாவது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அவங்க பேசுனதை வச்சுக்கிட்டு. வீடியோ ஆன் ஏரில் தான் இருக்குது, தாராளமாக வீடியோக்களை போய் பாருங்கள். இங்கே யாரும் இல்லாத பொல்லாதெல்லாம் எதுவும் மாற்றி பேசலை. ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க வந்து 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலே அண்ணாமலை வந்து இவங்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடுறாங்க. அந்த பதிவு அவங்களாலேயே நீக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கீழே கொச்சையான கமெண்ட்ஸு இவங்களை சார்ந்து. அவங்களையும் அண்ணாமலை அவங்கள அது எங்கெங்கேயோ பாயுது. யார் முன்னாடி பிஜேபியில் இருந்த முக்கிய தலைவர்கள்லேருந்து, அண்ணாமலையிலேருந்து, அவர் முன்னாள் தேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து முக்தார் அட்டாக் பண்ணியிருக்காங்க, என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க, அமர் பிரசாத் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பஞ்சம் இல்லாமல் நாளைக்கு கண்ணாப்புனான்னு கேவலமான மெசேஜ் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்னா டெலீட் பண்ண முடியும். மொத்த கமெண்ட்டும் கேவலமாக இருக்கிறதுனால தான் அந்த போஸ்ட்டை போட்டவங்களே டெலீட் பண்ணுறாங்க. ஒன்று. 2வது விஷயம், நான் நார்மலாக சொல்கிறது, இது வந்து ஒரு முக்தாரோட இன்டர்வியூவில் இது இவங்களோட ப்ரைவசி ஃபேக்டர். எப்பயுமே ஒரு பத்திரிகையாளர் தர்மத்துக்கே கேட்குறேன், ஒரு 4 செவத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம போய் அதை பீப்பின் பண்ணி அதை நாளைக்கு வெளியில் கொண்டுட்டு வந்து அதை டேமேஜ் பண்ணாதான் தப்பு. இதை நீங்கள் பப்ளிக்கில் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸை நாளைக்கு அதில் இருக்கிறத பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன நியாயம்? இதுலேயுமே முக்தார் வந்து அதில் ஒரு அட்வைஸ்மெண்ட் தான் சொல்கிறார். இது தேவையா? நாளைக்கு இப்போ போட்டால் கண்ணாப்புனான்னு கேவலமாக கீழே வந்து கழுவி ஊற்றுனாங்க. யார் அசிங்கப்பட்டது? எவனாவது புள்ள பிறந்ததை கை குழந்தையோட நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து போடுவானா? இது தேவையா அப்படின்னு தான் கேட்குறாரு. எல்லாரும் போடுறாங்களே சார். இப்போ கமெண்ட்ஸில் வந்து சார் மற்றவங்க அந்த மாதிரி அபியூஸ் பண்ணணும்னு கமெண்ட்ஸ் போடுறவங்கள நம்ம ஏன் அங்கீகரிக்கணும்? அவங்க அதுக்காக நான் ஃபோட்டோ போடாமல் இருக்க முடியாதா அப்படின்னு அவங்க இந்த ப்ரைவசிலாம் பேசினா அப்போ அசிங்கத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்னை மட்டும் எல்லாம் புகழ்கிறாங்களா?
நான் ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ நான் இன்டர்வியூ பேசுகிறேன், கீழே கமெண்ட்ஸில் வரவன் எல்லாம் என்ன வாழ்காங்கிறானா? அதுக்காக நீங்க இன்டர்வியூ கொடுக்கறது நிறுத்துறது இல்லை. அப்போ நீ ஏன் பின்வாங்கினான்னு கேட்குறேன். யூ ஃபெல்ட் கில்ட்டி. ஆமாம், யூ ஃபெல்ட் கில்ட்டி. நீங்கள் யூ ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் தட். அது உங்களுக்கு தேவையா? அதையே நீங்கள் அட்டம் பண்ணீங்க. அவர் ஓப்பனிங்கில் கேட்குறாரு, அலிஷாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்காம, அண்ணாமலை போய் பார்த்தாரு, நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு என்ன கேட்டார். நான் எதுக்கியா போகிறேன், என்ன ஏன் அதில் இழுத்து விடுறா அப்படின்னப்ப தெரியுமான்னாரு. தெரியும்னா எப்படின்னா ட்விட்டர் பார்த்தேன் அப்படின்னா, அந்த ட்விட்டருக்கு கீழே வந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்களான்னு முக்தார் கேட்குறாரு. அப்போ நாளைக்கு ஆமாம் அது தேவையில்லாமல் கண்டப்பெல்லாம் டேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறப்ப இது தேவையா? இது யார் அவமானப்படுறது? இப்போ அந்த பதிவை நீக்கிட்டாங்கல்ல, அதை நீக்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வந்துச்சுல, இது தேவையாங்கிறார். இவ்வளோதான் நாங்கள் அதை பேசுனதே. குழந்தையை பற்றி பேசுனது எதுவுமே கீழே வந்த கமெண்ட்டை பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? கீழே வர கமெண்ட் போடுற கமெண்ட் எல்லாம் நீங்க எதுக்கு சார் எடுத்து பேசணும்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வேலை இல்லாம பேசுற கமெண்ட்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டு யூ brought it to the public forum. if you want to make it private, நீ பர்சனலா ப்ரொஃபைல லாக் பண்ணி வச்சுக்க. பொது இடத்துல இருக்கல தம்பி, நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு அவங்க மேல வன்மம் இருக்குது. நான் பேச தான் செய்வேன். எதனால நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பிஜேபியில் இருக்கிறப்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலையோடைய நம்பர் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளாரையே ஒரு 5 பேருக்கு தான் தெரியும் அவர் பர்சனல் நம்பர். அந்த டைமில் வேறு யாருக்குமே தெரியாது. இவங்க அலிஷா என்கிட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு அழுதாங்க. சுவிட்சு போட்ட மாதிரி கண்ணுலேருந்து தண்ணி வரும். என்ன காரணம்? அதான், அதாவது இவங்க வந்து அமர் பிரசாத் வந்து என்னை கட்சிக்குள்ளார கொண்டுட்டு வரதுக்காக என்கிட்ட இத்தனை லட்சம் பணம் கேட்டார். அப்புறம் பதவி கொடுக்கறதுக்கு இத்தனை லட்சம் கேட்டார். அப்புறம் செஸ் ஒலிம்பியாடு நடக்கிறப்ப இத்தனை லட்சம் கேட்குறாரு. அப்புறம் கேலோ இந்த விளையாட்டு அதுக்கு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்குறாரு. ஒரு தடவை என்கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறமேலு பணம் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு என்னை வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் சொன்னதெல்லாம் நான் அந்த காலத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் திரும்பி அதை அப்புறம் அமர் என்கிட்ட வருத்தப்படுவா, அப்படி இவர் ஏன் நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு. அதுக்காக நான் தவிர்க்கிறேனே தவிர, பட் இவங்க மாதிரியான இந்த அலிகேஷன்ஸ்லாம் வச்சுட்டு எல்லாமே நான் அக்கௌண்ட்டில் தான் கொடுத்தேன். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. நான் தலைவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இதே ட்ராமா தான். நான் கட்சியை விட்டு போயிடலான்னு இருக்கேன், எனக்கு இருக்கவே பிடிக்கல, நான் ஏன் வந்தேன்னு இருக்குது, எனக்கு தலைவர்கிட்ட கொண்டுட்டு போக முடியல, நான் வந்து அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் அப்படின்னாங்க. நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் அக்கான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க என்கிட்ட பிரதர்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஐ வாண்ட் டு மீட் யூ, நான் டைரெக்டாக மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் நான் நேரில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும், சேட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லான்னாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிஜேபி கட்சியை பற்றி எனக்கு தெரியும். தீஸ் பீப்புள் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது கதை கட்டுவாங்க அப்படிங்கிறதுனால நான் என் ஆஃபீஸுக்கும் வர சொல்ல, என் வீட்டுக்கும் வர சொல்ல, நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் எப்போன்னு சொல்லுங்கன்னு டி நகரில் அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே பிற்காலத்தில் ஐயப்ப ராமசாமி தான் பிரேக் பண்ணார். அதை டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு டாக்டரு போலி சர்டிஃபிகேட் வச்சுட்டு டாக்டராக இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு அவர் தான் பிரேக் பண்ணது எக்ஸ்க்ளூசிவாக. அவர் கிளம்புனது அப்புறம் நிறையா வைரலாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது இது முதல்ல டூப்ளிகேட் டாக்டர்னு. இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க. நான் போனப்போ எல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டினாங்க, வாட்ஸ்அப் சாட் காட்டினாங்க, எல்லாமே பேசிவிட்டு அப்புறமேல ரொம்ப எனக்கு யாராவது கைட் பண்ணுங்க, என்ன முடியல, எனக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தது, எனக்கு தலைவர் நம்பர் கொடுங்கன்னாங்க. நான் அவரை கேட்காம கொடுக்க முடியாது, நான் அந்த மேட்டரை கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ நான் சில விஷயங்கள் அன்றைக்கி காலையில் கூட ஏதோ ஜிம்மில் வந்து ஸ்லீவ்லெஸ் பனியன்னு ஷார்ட்ஸ் போட்டுட்டு, இன்னமும் அந்த வீடியோ வச்சுருக்குது அந்த அம்மா, அதை வந்து வெயிட்டு புல் அப் பண்ணுற மாதிரி, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருந்துச்சு. இதே பஞ்சாயத்து தான், இப்போ இந்த பிள்ளைங்க பஞ்சாயத்தை தான் கீழே இதை பார்த்து தான் கட்சியில் சேர்த்திங்களா, இதுக்கு தான் கட்சியில் வச்சுருக்கிறீங்களா, இப்படியே அவர் பொம்பளை ட்ரெஸ் போடுவான்னு, இதில் பத்தாவதுக்கு அண்ணாமலை அட்டாக் பண்ண, என்னை அட்டாக் பண்ண, இதுக்கு தான் வச்சுருக்கீங்களான்னு வம்பிழுத்தாங்க. நான் அன்றைக்கி தான் இந்த அம்மா ஈவினிங் மீட் பண்ணுறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறப்ப நான் ஓப்பனாக அங்கே சொன்னதே சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. வேலூர் இப்ராஹிமுக்கு மரியாதை என்னன்னா அவர் போட்டிருக்க தொப்பி தான். பிஜேபிங்கிறது ஒரு இந்துத்துவா கட்சி, ஒரு இந்துக்களுக்கு உண்டானது, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கிறப்ப, அங்கேருந்து ஒரு மைனாரிட்டியிலேருந்து நீங்கள் வந்திருக்கப்ப இங்கே நீங்கள் படுதா போடுங்க, அடுத்த மந்திரி நீங்கள் தான். இங்கே வேலூர் இப்ராஹிம் மத்திய மந்திரி மாதிரி உங்களுக்கே தெரியும், 6 போலீஸ் 7 போலீஸ் பாதுகாப்போட எதுக்கு சுற்றுறாரு? ஒரு முஸ்லீமு பிஜேபியில் இருக்க பிடிக்காம அவருக்கு கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்படுதுன்னு பாதுகாப்பு. அது மாதிரி நீ மந்திரி மாதிரி போகலாம். அதனால் நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் யூ ஆர் ஸ்போர்ட்ஸ்மேன் ரைட்டு, நான் அதை ஒத்துக்கிறேன், அது அந்த பார்ட்டு வேறு. பட் நாளைக்கு இப்போ குஷ்பு நடிகையாக இருந்தாங்க, ஒரு காலத்தில் அவங்க கிளாமர் நடிச்சிருக்கலாம், இப்போ அரசியலில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? எந்த இடத்துல இருக்கிறியோ நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி இருங்க, இந்த மாதிரி வீடியோ போடாங்க, கீழே வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா சாமி, நான் தலைவர்கிட்ட அதை கன்வே பண்ணுறேன்னா முடிச்சிருச்சு. 4 நாள் கழித்து இவங்க அந்த வீடியோ அந்த ஆஃபீஸில் இருக்கிற கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் போல். இதில் வந்து நான் அன்றைக்கி பேசினது 40 நிமிஷம் இருக்கும். அதில் ஒரு 12 ஆமாம் 1.2
25 செகண்ட்ஸ், 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நிற்கிறாங்க. இங்கே அமர் பிரசாத் காணா போயிட்டாரு, பணம் காணா போயிடுச்சு, அந்த பிரச்சனை காணா போயிடுச்சு. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, அமரும் அலிஷாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பொலிட்டிக்கலி காலி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே என்ன சொன்னாங்கங்கிறீங்க, இவர் என்ன என் புருஷனா, இவர் என்ன இவர் யார் எனக்கு, என்ன இந்த ட்ரெஸ்ஸு போடாத அந்த ட்ரெஸ்ஸு போடாத, படுதா போடு புடவை கட்டுன்னு இவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னப்ப உண்மையிலே தலைவர் வந்து இதை கூட இருந்தவங்ககிட்ட சொன்னது, அவர் வந்து இவங்க தான் புலம்பியிருக்கிறாங்க, அவர் என்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு, அதை நான் தான் போய் அவர் போகிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்லிட்டு போனார். பட் இன்னொன்று அவர் வந்து அவங்க நல்லதுக்காக கைடன்ஸ் கேட்குறப்ப இது வேணாம், அரசியலில் இப்படி நடந்துக்காங்க, விமர்சனங்கள் எல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் சொன்னது தப்பாக அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா கூட அது அவருக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கலாம். இதை மெனக்கட்டு ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட போட்டு காட்டுறது இது நல்ல இன்டென்ஷனெல்லாம் தெரியல அப்படிங்கிறாங்க. இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இது இங்கே கட்சிக்குள்ளார ஆஃப் ஆகுது, தலைவர் ஆக்ஷன் எடுக்கலன்னொன்னா இந்த வீடியோவை இன்னைக்கு திட்டுறாங்கல்ல இதே முக்தார்கிட்ட இந்த வீடியோவை கொடுத்து இதை வச்சு என்னை அடிச்சிங்கப்படுத்தணும், டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி முக்தாருக்கு இவங்க அந்த வீடியோ கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு அப்பாற்பட்டு முக்தாருக்கு இவங்களோட ஸ்கின் கிளினிக்கு ரெகுலராக போகிறாரு. என்னென்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1 இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. சொல்கிறத கேட்டுக்கங்க. அதான் எதுக்கு ஒரு மெட்டீரியலை கொடுத்து நீ அவங்களுக்கு சகவாசம் எதுக்கு பண்ணி தரேன்னா என்னை காலி பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னன்னா என்னைய நாளைக்கு டேமேஜ் பண்ணணும். அவருக்கு என்ன சொல்கிறாரு, முக்தார் என்ன சொல்கிறாரு, அதில் ஒரு கண்டென்ட்டும் இல்லை, அதை வச்சு என்ன டேமேஜ் பண்ணுறது. இன்னொன்று அதில் ஆடியோவே கிளியராக இல்லை, கிரெயின்ஸாக இருக்குது, இது ஏதோ இஷ்டத்துக்கு பேசுது. அப்போ என்கிட்ட ஒரு சொல்லணும், அது ஒரு என்கிட்ட அந்த ஆள் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சொன்னார். நக்கீரன் பத்திரிக்கையில் என் ஃபோட்டோவையும் அலிஷா ஃபோட்டோவையும் போட்டு படுக்கை அறைக்கு அழைத்தாரா திருச்சி சூர்யா அப்படின்னு அலிஷா ஃபோட்டோ போட்டு என் ஃபோட்டோ போட்டு நக்கீரனில் ஆர்டிக்கலே வந்துச்சு. வாயை பொத்திங்கன்னு தான் இருந்தா நான் அப்படியா கூப்பிட்டேன். விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்க இதை வெளியே சொல்லல, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி நீங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அதாவது நான் பேசல, அந்த டைம்ல போட்டோ ஸ்க்ரோல் ஆகி வரும்போது அண்ணாமலை அவர்களோட போட்டோ வரும்போது அது மற்றவங்க பார்க்கும்போது அது நல்லா இல்லைல்ல. அதாவது படிப்படியாக தான் வர முடியும், அந்த எண்டுக்கு வரேன் நான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் மெட்டீரியலை கொடுத்து இவங்க இன்னைக்கு முக்தாரோட பொண்ணுங்களை பேசுகிறவங்க இவங்க முக்தாரோட குடும்பத்தோட ஒன்றுகொன்னாயிடுறாங்க. இவங்க துபாய் போயிட்டு வந்தேன்னு அவங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரதுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு போய் ரம்ஜானுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து இவர்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய சகோதர பிரியத்தோட இன்னைக்கு யூ ஆர் நாட் முஸ்லீம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அழுத்துறாங்கல்ல, அது என்ன யூ ஆர் நாட் முஸ்லீம், ஒரு நம்பாலும் நமக்கு தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நீ நாளைக்கு எல்லாம் செய்கிற குடும்பத்தோட ஒன்றரை, சரிப்பா நீ ஒரு குடும்பத்தோட நான் ஒன்றா இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, எதுக்கு நீ அப்படி இருக்கிறன்னு கேட்டால் என்னை காலி பண்ண வந்தாலும் அதுக்கு நீ அவருக்கு தீனி போடுறா. அந்த ஆடியோ கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வச்சு அந்த வீடியோவை வச்சு பண்ணணும். ஓகே, இங்கே வீடியோவும் வரல. ஓகே, அதுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் 2 பேரும் திரும்பி ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்தோன்னே இவங்களுக்குள்ளார ரொம்ப ஒன்றா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே நம்மளுக்கு தான் அரசியலில் ஊர்பட்ட எதிரிங்க இருக்காங்கல்ல, கேசவ விநாயகம் அலிஷாவை கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு கமலாலயத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது எல்லா கட்சிக்கும் கட்சி அலுவலகத்தில் இவங்கவுங்க தான் பேட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து மாநில தலைவராக இருக்கணும், இல்லை தேசியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளராக இருக்கணும். இதுதான் மேக்சிமம் புரோட்டோகால். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு அவங்க யாராவது வந்தால் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி கட்சி ஆஃபீஸில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதை விட நான் இன்னொரு ஓப்பனாக சொல்கிறேன், அலிஷா அன்னைக்கு கமலாலயத்தில் பேட்டி கொடுத்தப்ப அண்ணாமலைக்கு தெரியவே தெரியாது இந்த அம்மா பேட்டி கொடுக்க போகுதுன்னு. கேசவநாயகன் ரூமில் இருக்காங்க, கேசவநாயகன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. இவர் கேசவநாயகம் அங்கே ரங்கன்னு சொல்லி மீடியா கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு ப்ரெஸ் எல்லாம் வர சொல்லுங்கிறாரு. நாளைக்கு வர சொல்லிவிட்டு இவங்க வந்து இதே மாதிரி ஆக்சுவலாக கமலாலயத்துலேயே அன்றைக்கி நடித்து ட்ராமா பண்ணுறது தான் பிளானு. அன்றைக்கி கேள்விகள் பத்திரிகையாளர்கள்ட்ட கடுமையாக இருந்தது போக அவங்களால சமாளிக்க முடியல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஈவன் ஐ எம் ரெடி டு சென்ட் டிஃபர்மேஷன் டு ஹர். என்னன்னா நீ அந்த வீடியோவில் இருந்தது இதெல்லாம் நீ உன் வாயால் ப்ரெஸ் மீட்டில் பேசினல, அந்த வீடியோவில் அது இருக்கா எடுத்துக்காட்டு. நான் அதை எப்பயோ சொல்லிட்டேன். இப்போ முக்தார் கூட கொடுத்த அந்த இன்டர்வியூவில் இருக்கான்னு கேட்குறீங்க. அவங்க முன்னாடி கமலாலயத்தில் அந்த சிசிடிவி வீட்டில் ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அதில் அவங்க கமலாலயம் வாசலில் என்ன பேசுகிறாங்க, பாரத மாதா கிட்ட இந்த கண்ணகி நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை இழிவாக பேசினேன், கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களின் நிர்வாகிகளின் பேரை சொல்லி கேவலப்பாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாடி ஷேமிங் பண்ணேன், அசிங்கமாக ஏதாவது என் வாயில் வரும் அப்படின்னு பண்ணேன். இதெல்லாம் நாளைக்கு என்கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குன்னாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நான் மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுக்க போகிறேன் விமென்ஸ் கமிஷனில், அதனால மெட்டீரியல் எவிடன்ஸை நான் கமிஷனில் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு தம்பி அந்த பேட்டி கொடுத்து. ஏன் இன்ன வரைக்கும் விமென்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் அந்த வீடியோ இது வரைக்கும் வெளில வரல?
இன்னொன்று இவங்க வெளியில் வரட்டும், அதில் நான் பாடி ஷேமிங் பண்ணேன்னா பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் லேடிஸை யாரை தப்பாக பேசுனேன், எந்த சீனியர் லீடர், இதெல்லாம் நாளைக்கு என்னையை நீங்கள் கதை கட்டலாம். வெறும் 1.5 நிமிஷம் வீடியோ வச்சுக்கிட்டு நான் சொன்னது இதுதான், நீ கம்ப்ளைண்ட் அண்ணாமலைட்ட எடுத்துகிட்டு போனது, இவர் யார் என்ன புருஷனா, இவர் என்ன படுதாப்பட சொல்கிறதுக்கு, இவர் யார் என்ன நாளைக்கு புடவை கட்ட சொல்கிறதுக்கு, என்ன மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறது, இவ்வளோ தான் சப்ஜெக்டை. இதை நீ நாளைக்கு வச்சுக்கிட்டு கட்சியில் இருக்க பொம்பளைங்களை பேசுகிறாரு, கட்சியில் இருக்க மூத்தவங்களை பேசுகிறாரு, என்ன பாடி ஷேமிங் பண்ணாருன்னு நாளைக்கு கண்ணகி மாதிரி ட்ராமா பண்ணலாம். நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேடுவதற்கு மட்டுமே இவர்களால் வேலை தேடப்படுகிறது. அவங்க பேசுனது எதுலையுமே உண்மை இல்லைங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன், அவங்க ஃபோனை எடுக்கலை, நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க நம்பரை, அது தொடர்பு கொள்ள ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எத்தனை மணிக்கு அவங்க மிஸ்டு கால் வந்திருக்கு? 10 PM. ரைட்டு. ஒரு 10 மணிக்கு மேலே முதல்ல ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைகிட்ட பஞ்சாயத்து பேசலாமா? ஆம்பளைங்களுக்கு மட்டும் சட்டம் பேசுகிறீங்கல்ல. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ட்ராப்பு. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணுறவ ராத்திரி ஒரு ஆம்பளைக்கு ஃபோன் பண்ணுறான்னா இவன் ஏதாவது தண்ணியை கிண்ணியாக போட்டிருப்பான், இவன்ட்ட ஏதாவது இப்போ பேசினா வாயை பிடுங்கலாங்கிறது தான் பர்பஸே. விடாமல் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, மிஸ்டு கால், நார்மல் கால், வாட்ஸ்அப் கால், நார்மல் கால்னு மாறி மாறி வருது. இப்போ இதில் என்ன பேசுகிறாங்கங்கிறது தான் ஹைலைட்டு. இவங்க ஃபஸ்ட்டு பேசுனாங்க, இதுக்கு முன்னாடியே இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கேங்கிறதுக்கு சொல்கிறேன், இவங்க நான் பேசுனதை தப்பாக அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்வீட்டு நீங்கள், நான் அது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சில பேரோட தராதரங்கள் தெரியட்டும். ஏன்னா நான் புகார் கொடுக்க தான் போகிறேன். முக்தார் அதுக்கு தயாராக இருக்காரா இல்லையான்னு தெரில, ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் புகார் கொடுக்க தான் போகிறேன். அவங்க நாளைக்கு நாங்கள் பேசுனதுக்கு தப்புன்னு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்கல்ல, இதில் எது தப்புன்னு பார்ப்போம். நான் உங்கள்கிட்டே தரேன், நீங்களே கொஞ்சம் சத்தமாக புரிகிற மாதிரியே படிங்க. Hey Mukhtar and Surya, you speaking ill about both my babies have crossed the limit. Mukhtar has 3 daughters. While he was busy shaming other people, his wife had gotten pregnant with this neighbor. Shameless Muslim. As for Surya, lol. அப்படியே அதை நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு இது தமிழில் சொல்லிடுங்க. இங்கே எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா பார்க்குறவங்க? அவங்க ஆனால் அதிலே ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்களே, என்னுடைய குழந்தைங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அது ரைட்டு. நாங்கள் பேசினா நீ என்ன வேணாலும் பேசுவியா? சட்டத்தை நம்பி தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அப்போ நாளைக்கு கட்டி நீங்க அவங்கள ட்ரிகர் பண்றீங்க. அப்ப அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க சொன்னா மட்டும் கையில அவங்களுக்கு ஒரு குழந்தை நிமிஷம் பிறக்கறத பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? வரேன். நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்ல எல்லாருக்கும் புரியும் பிரதர். எனக்கு அதுல அந்த வார்த்தை தெரியுதா? இப்ப நான் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கு கூச்சமா தான் இருக்கு. நான் சொன்னதை நாளைக்கு உங்களால சொல்ல முடியுதுல்ல. இப்ப நான் வீடியோல இல்ல நீங்க படிங்க, இது என்ன கொடுக்கறது? அவங்க அது எல்லாரும் புரிஞ்சிருக்கும் சார். முடியாது, தமிழ்ல சொல்லுங்க. நீங்க செய்தி மொழி மாற்றம் பண்ணுங்க, தெரியணுங்க பாக்குறவங்களுக்கு. அப்புறம் பஞ்சாயத்து எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லிதான் ஆகணும். வேற என்ன சரி சொல்றது கூச்சமா இருக்குன்னா அதுக்கு அதோட விட முடியுமா? சொல்லிதான் ஆகணும், வேற வழியில சொல்லிதான் ஆகணும். அவருடைய மனைவி அவருடைய நெய்பர்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால கர்ப்பமாக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது அவர் 3 குழந்தைங்க இருந்துச்சு. அவர் நாளைக்கு ஊரில் இருக்கிறவனை பற்றிலாம் பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில், அதாவது அவர் வேலையாக இருக்கிறப்ப அவங்க மனைவி பக்கத்தில் இருக்கிறவனால 4வது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு அவரை பேசுகிறாங்க. அடுத்தது என்ன? As of Surya laugh out loud, I heard he sends his wife to many of his friends. அதுக்கு தமிழில் சொல்லியிருப்பான். சூர்யா அவருடைய மனைவியை அவருடைய நண்பர்களிடம் அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தகுதியானதா? ஒரு பொம்பளை போடுறது நீங்க அவங்கள ட்ரிகர் பண்றதுனால தானே இது வெளியே வருது. என்ன வேணாலும் போடுவீங்களா? நான் கேட்கறது அப்புறம் சரி, உங்களுக்கு நீங்க லிமிட் இல்லாம பேசுறீங்க, நானும் லிமிட் இல்லாம தான் பேசுவேன். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணு சட்டப்படி நான் பேசுனது தப்பு நீ புகார் கொடுக்க போனா அதோட போயிடணும். ரைட், புரியுது. இல்ல அப்புறம் நீ இப்படி பேசுனா அதோட நிக்கணும். எல்லாரும் அதே மாதிரி நான் சட்டப்படி போனா சட்டப்படி தான் போவேன். நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் டிராமா நடத்துறீங்க இன்னைக்கு. அப்ப சரி, நான் கேக்குறது இப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி காட்டுவாங்க? நான் ஒண்ணே கேக்குறேன், எங்க கிட்ட பேசினா எங்க கிட்ட தான் பேசணும். நாளைக்கு இப்ப எங்க வீட்ல இருக்க பொம்பளைங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, நீங்க பேசுறதுக்கு இப்ப அவங்க அஃபெண்ட் ஆவாங்களே. இப்ப அவங்க போய் நாளைக்கு என் மனைவியை நான் புகார் கொடுக்க சொல்றேன், ஏன் இவங்களுக்குள்ளார பிரச்சனை, என்ன யாரு இப்ப பேசுறதுக்கு அனுப்பி விடுறேன். சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு தெரியுமா? கண்டிப்பா இடம் இருக்கு. அப்புறம் ஏன் முக்தார் போய் அதுக்கு ஸ்டாலினை பார்க்க கூடாதா? எனக்கு புரியல. இப்போ நான் யார் கூட இருக்கேன்? முக்தார் திமுகவில் இருக்காரு, சரி நான் யார் கூட இருக்கேன்? சரி இவங்க எல்லாரும் கூடயும் இருக்காங்களே. அலிசா உதயநிதி கூட எடுத்த போட்டோ என்கிட்ட இருக்கு, சீமான் கூட எடுத்த போட்டோ இருக்குது. எதனால அதை கேட்குறாங்கன்னா, நீங்க எக்ஸிஎம் போய் மீட் பண்றாங்களே, எக்ஸிஎம்க்கு இவர் என்னென்னலாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு தெரியாதா? எல்லாரையும் பாடி ஷேம் பண்றாரு, அது தெரியாதா? அப்ப அவருடைய எல்லா பேச்சுக்களையும் அங்கீகரிக்கிறாரா எக்ஸிஎம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். இவங்க எல்லாத்தையும் ஒருத்தர் கூட எடுத்தா எல்லாத்துக்கும் நாளைக்கு அவங்கள பொறுப்பேற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க சொல்றது இவங்க டிஎம்கே பேனர்ல இவர் இருக்கிறாரு அதனால செய்யறாருங்கிறாங்களே. முதல்ல இவங்க எந்த கட்சியில் இருக்காங்க? இப்போ பிஜேபியில் என்ன இவங்க பெரிய பிஜேபியே தமிழ்நாட்டில் பேசும் பொருள் இல்லாமல் தான் இருக்குது. இதில் என்ன அலிசா எங்க இதுக்கு முன்னாடி என்னைக்காவது அலிசாவை பற்றி ஏதாவது நியூஸ் சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகையாளருங்க, நீங்கள் இந்த இடத்துல எனக்கு அலிசாவை தெரியும்னு சொல்லுங்கள். ஏதாவது பேசும் பொருளாக இருக்கிறாங்களா? நான் அந்த கமலாலயத்தில் பேட்டி கொடுத்தது என்னை அசிங்கப்படுத்தின அன்னைக்கு தெரியும், அதுக்கப்புறம் இப்போ தெரியும். வேறு எதுக்கு தெரியும் அந்த அம்மாவை?
அவங்க நாளைக்கு நெகட்டிவ்ல ஃபெமிலியாரிட்டி தேடுறவங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ என்கிட்ட பேசுனாங்களே இந்த 10 நிமிஷம், அதில் பேசுகிறப்ப நாளைக்கு விஜய் மனைவி அவங்களோட இருந்தா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன, அதை பற்றி உங்களுக்கு என்ன யூடியூப்ல பேச்சு? ஆதவ் அர்ஜுனாவோட மனைவி ஆதவ் விட்ட கோச்சிட்டு போயிட்டாங்கலாம் பேசுறீங்களே, ஊர் பஞ்சாயத்துல தான் மூக்க நுழைப்பீங்களான்னு பேசுறாங்க. முக்தார் வந்து விஜயை பாருங்க எப்படி நாளைக்கு தம்ப்நெயில்ல போட்டோ வச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு விஜயை தான் காட்டுறாங்க. விஜயை பத்தி முக்தார் எப்படி வச்சா உனக்கு என்னம்மா? இல்ல இப்ப என்னைய பத்தி மட்டும் இல்ல, மத்தவங்களையும் இந்த மாதிரி அசிங்கமா தான் வேற சித்தரிக்கிறாருன்னு எக்ஸாம்பிளே அவங்க கிடைக்கும். அது ஏன் நாளைக்கு கரெக்டா ஒரு கட்சிக்குள்ளார கடைசியா அதுவும் ஒரே ஆட்களோட டிராவல் பண்றீங்க, அதுவும் ஆதவ் கூட செக்ரட்டரியேட்ல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமேல மட்டும் உங்களுக்கு ஏன் தாவே காப்பிரியம் ஆடுது? ஏன்னா பிஜேபியில பதவி இல்லை, அங்க போனோம். இப்போ உனக்கு ஏதாவது ட்ராமா பண்ணணும், ஃபெமிலியாரிட்டியை தேடணும், அதுக்கு நாளைக்கு இப்போ நீங்கள் சாமி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதை தான் சொல்லுவேன். நான் 9 நிமிஷம் நான் ஆடியோவில் பேசினப்போ நான் அதை நான் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். நான் சீரியஸாக அதை பற்றி கேட்டாங்களா, என்னை பற்றி நான் ரெக்கார்ட் கேட்டாங்க. கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன். கமெண்ட் வந்தது தான் வந்துச்சு, ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்ததை நீங்கள் ஏன் படிச்சிங்கன்னா, அப்போ வந்ததை படிக்கக்கூடாதுன்னா அப்போ உங்கள் ப்ரொஃபைலை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, ஊருக்கு தெரியட்டும் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு காட்டுறது. கமெண்ட்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுனீங்க, அவர்களை இன்னொரு ஆண் கூட வீடியோலயே அப்படி கிடையாது தம்பி, வீடியோலயே அப்படி பேசல. நாங்க யாரு பேரையும் இப்ப அவங்க சொல்றாங்களா அண்ணாமலையை வந்து என் கூட சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னு பச்சையா பேசுறாங்க. வீடியோ ஆன்ஆர்எல்ல தான் இருக்கு. அண்ணாமலைங்கிற பேரை நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு பார்க்கட்டும். அந்த இடத்துல போட்டோ வருது, போட்டோ இவங்க பிள்ளையோட எடுத்து அவங்க போட்டோ அப்புறம் போடாம கண்டென்ட் எப்படிப்பா பேசுவீங்க? இப்ப நாளைக்கு நம்ம பேசுறோம். என்ன சொல்றீங்க, நான் அண்ணாமலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஆமா, ஆனா அவங்களையும் அவங்க குழந்தைங்க பத்தி பேசுறாங்க. எந்த போஸ்ட் நீங்க எந்த நேரத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க, ஒரு பார்வையால பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. அந்த நேரத்துல அலிஷா அப்துல்லா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எடுத்த போட்டோ வருதுன்னா நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு ஆடியன்ஸ் நினைப்பாங்க. இந்த போஸ்ட் எந்த போட்டோ போட்டு அது பேசும்போது டெலீட் ஆச்சு அப்படிங்கிறத நாளைக்கு நீங்க ஷோ பண்ணணுமா வேணாமா? புரியுதா நான் கேட்கறது? நான் கேட்கறது முக்தார் வாயாலேயோ திருச்சி சூர்யா வாயாலேயோ அண்ணாமலை மாதிரி புள்ள இருக்குதுன்னு சொன்னோன்னு ஒரு வரி காட்டுங்க, நான் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன். ஒன்று, நீங்கள் நாங்கள் சொன்னது கீழே தேவையாகுது, இவனை மாதிரி இருக்குது அவனை மாதிரி இருக்குது அப்படின்னு நாளைக்கு இவங்களை சம்மந்தப்படுத்தி அவங்கள சம்மந்தப்படுத்தி இந்த மூஞ்சி இப்படி இருக்குது அந்த மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு கீழே வந்த கமெண்ட்ஸை படிச்சியா அப்படின்னு தான் பேசிக்கிட்டோம். இது தேவையா? கடைசியாக நீயே அவமானம் தாங்காமல் நீக்கினதுக்கு இதை நீ போடாமல் இருந்திருக்கலாமே, இது தேவையா அப்படின்னு தான் பேசுனது. அப்பயுமே முக்தார் ஏதோ அட்வைஸ் பண்ணுவார், கடைசியாக ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல பொது ஊடகத்தில் போட்டால் என்னென்ன விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளில் நடந்துக்கிறது தானே பக்குவமானதுன்னு அவர் அட்வைஸ் தான்ப்பா பண்ணார். ட்ராமா பண்ணுறதுக்கும் எக்ஸ்போஷர் தேடுறதுக்கும் பிகைண்ட் பார்ஸ் போடணும். பிகைண்ட்னா முதல்ல நான் கேட்குறதே நீங்கள் ஏதாவது செய்யலைன்னா நாங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கிறதே முதல்ல சட்டப்படி தப்பு தெரியுமா? கமிஷனர்கிட்ட கொடுத்தேன், இல்லைனா ஐஜிகிட்ட போவேன், இல்லை முதலமைச்சர்கிட்ட முறையிடுவேன், இல்லை நீதிமன்றம் போவேன்னு சொல்லு. நான் செஞ்சிருவேன்னா நீ செஞ்சுக்கிட்டு இருப்போம், நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? எனக்கு புரியலையா? அவங்க நாளைக்கு பொம்பளையாம், அவங்க வெட்டிடுவாங்களாம் குத்திடுவாங்களாம், அவங்க எங்கள் பொண்டாட்டியங்களை பேசலாம், அவங்க நாளைக்கு எங்கள் பிள்ளைங்கள பேசலாம், நாங்கள் பொத்திக்கின்னு இருக்கணும். ஆனால் நாளைக்கு நீங்கள் தானே ட்ரிகர் பண்ணீங்க. எங்கேப்பா ட்ரிகர் பண்ணோம், என்னப்பா பேசணும்? நான் ஏதாவது அசிங்கமாக பேசிவிடுவேன் தம்பி. நான் ப்ராமிஸாக ஒன்று சொல்லட்டுமா, அவங்க தனிப்பட்ட முறையான வாழ்க்கையிலே 1008 ஓட்டம் இருக்குது. எடுத்து அடிச்சு விட்டான்னா நாரி நப்பி நாசமாக போயிடும் சொல்லிட்டேன். வெளிப்படையாக சீரியஸாக சொல்கிறேன். நான் எந்த இடத்துலையும் நாளைக்கு அதெல்லாம் நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரு நாளைக்கு நிறையா பேர் என்கிட்டே ஃபோன் பண்ணி அந்த வீட்டுக்காரு உங்கள் சாதி தான் நாளைக்கு பார்த்துக்காங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோட்வேர்டு. நான் நிறையா பேச வரும்போது அவங்க பர்சனல் எல்லாமே தெரியும். பெரிய அவங்க யோகித சிகாமணியோ இல்லை அப்படியே இவங்க கண்ணகி பரம்பரையோ கிடையாது. பேசுனது ஒழுக்கம் இல்லாத பொம்பளை வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு பேச வச்சுட்டு ஒரு ஆம்பளை ரெக்கார்ட் பண்ணுறவன் நீ ரொம்ப ஒழுங்காக இருப்பியா? எதாவது எங்கே கேமரா பண்ணி இவ்வளோ தான் முதல்ல ட்ராப் அணி ட்ராப் சொல்லணும். அண்ணாமலையை சொல்கிறீங்க ஒரு பாவமும் செய்யாதவர். இவர் தான் இந்த மேடம் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. அதாவது ஒரே ஒரு வரியோட முடிக்கிறேன். உன் பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் மற்றவர்கள் உன் கண்ணுக்கு தெரிவாங்க. முக்தார் பொண்டாட்டி யோகிதமாக இல்லை, திருச்சி சூர்யா பொண்டாட்டி ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா ஒழுக்கத்தில் தான் எனக்கு சந்தேகம் வருது. இதுதான் உண்மை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.